எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரைடே அன்னைக்கு என்ன இருக்குன்னா வயநாடு டிஸ்ட்ரிக்டில் வண்டிக்கடவு அப்படிங்கிற இடத்துல ஒரு மேல் டைகர் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அது பிடிக்கப்பட்டிருக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமா. இது என்ன ஆயிருக்குன்னா இது லோக்கல் ட்ரைபல் லீடரை கொன்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அந்த அனிமலை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 14 இயர் ஓல்ட் ஆகுது, அதுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. WWL48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு கேஜ் செட்டப் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு 1:30 AM அது பிடிபட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேப்சர் எப்படி ஆயிருக்குன்னா, அந்த மாறன் அப்படிங்கிற ஆளை கொன்று இருக்கு அது. அதுக்கப்புறம் தான் இதை பிடிக்கிற அந்த இது படலம் முன்னெடுத்திருக்காங்க. அக்கா குமன் அப்படின்னு 65 இயர்ஸ் ஆகுது. இவர் தேவகட்டா கட்டுநாயக்கா உன்னாட்டி ட்ரைபல் ஹேம்லெட் அப்படிங்கிற அந்த இதை அதை சேர்ந்தவர், அதுக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் எப்போ அக்கர் ஆயிருக்குன்னா சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங். இது என்ன மாறன் அந்த ஃபயர்வுட் விறகெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பேங்க் ஆஃப் அந்த கன்னரம்புழா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட. அந்த டைமில் தான் இது அட்டாக் பண்ணியிருந்திருக்கு இந்த மேல் டைகரு. அப்போ அவர் கூட யாருன்னா ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க, குள்ளி. அவங்க என்னென்னா நேரோ எஸ்கேப்பில் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிப்ளாய் பண்ணியிருந்திருக்காங்க. கேஜஸை வச்சு மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அது அந்த கேமரா வச்சு மானிட்டர் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்காங்க. வைல்ட் அஃபீஷியல்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ரைப் பேட்டனை வச்சு அது இதுதான் அந்த ஸ்பெசிஃபிக் அந்த டைகர், அந்த ஃபெட்டல் அட்டாக், அந்த ஆள் 25 வயசானவர் இறந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அட்வான்ஸ்டு ஏஜ் அப்படின்னுங்கிற காரணத்தினால என்னென்னா, இதோட ஹிஸ்ட்ரி அனிமல் கான்ஃப்ளிக்ட் அந்த இது இருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் கேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டு கேர் சென்டருக்கு, அது குப்படி அப்படிங்கிற இடத்துல அங்கே பர்மனண்ட் அப்சர்வேஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த மலைவாழ் பகுதியில் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஏன்னா காட்டு பகுதினாலே கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். எந்த புதர்லேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் சில பேர்லாம் அந்த எஸ்டேட்லாம் வைக்கும்போது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வைப்பாங்க. அங்கே வாழ்வாதாரத்துக்காக அங்கே அந்த மாதிரி எஸ்டேட் வச்சு அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. மோரோவர் அங்கே மண் அந்த மரங்கள்லாம் எடுக்கிறதுனால மலைப்பகுதிகளில் மண் சரிவு, மழையெல்லாம் வரும்போது நிறைய லேண்ட்ஸ்லைன்லாம் ஆகும். அது பாறைகள்லாம் கூட உருண்டு வீட்டு மேலெலாம் விழுவும். அந்த மாதிரிலாம் வயநாட்டில் நிறைய நடந்து ரொம்ப ட்ராஜடிலாம் ஆயிருந்திருக்கு. உயிரிழப்புகள்லாம் நிறைய ஆயிருந்திருக்கு. இது மக்கள் ஒரு இயற்கையான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலைன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போய் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசைப்படுறோம். பட் அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு உயிருக்கும் ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இறந்த அந்த மாறன் அப்படிங்கிறவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறேன் நான். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.